நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாநாட்டிற்கு செல்வதற்காக ஒரே காரில் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோர் பயணம் செய்திருக்கிறார்கள். ஒரே காரில் மோடி மற்றும் புதின் பயணித்தது தற்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. அது குறித்தான அந்த புகைப்படத்தையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்று வரக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உலகின் தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாநாட்டிற்கு செல்வதற்காக ஒரே காரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புதினும் பயணப்பட்டிருக்கிறார்கள். ஜி ஜின்பிங் தனிப்பட்ட காரில் சீன அதிபர் வந்திருக்கிறார். செங்கோடி என பொருள்படும் ஹாங்கி காரில் ஒன்றாக பயணம் செய்திருக்கிறார்கள் உலக தலைவர்கள். 2019 ஆண்டு சீன அதிபர் இந்தியாவில் மாமல்லபுரம் வந்தபோது அந்த கார் பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த நேரத்தில் தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இரு நாடுகளின் தலைவர்கள் ஒரே காரில் சென்று கலந்து கொண்டது தற்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் வெங்கட் ரமணன். வெங்கட், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்று வரக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் செல்வதற்காக ஒரே காரில் பிரதமர் மோடி அவர்களும் புதின் அவர்களும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டிற்கு செல்வதற்காக ஒரே காரில் பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஒரே காரில் பயணம் செய்திருப்பது தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. சீன அதிபர் லீ ஜின்பினுடைய தனிப்பட்ட காரில் இரு தலைவர்களும் ஒன்றாக இந்த மாநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். செங்கோடி என பொருளிடப்படும் இந்த ஹிங்சிங் காரில் ஒன்றாக பயணம் செய்திருக்கக்கூடிய உலக தலைவர் குறிப்பாக 2019 ஆண்டு சீன அதிபர் மாம்பலம் வந்தபோது அவர் பயன்படுத்திய கார் அந்த ஹாங்கி. இந்த நிலையில இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் செல்வதற்காக பிரதமர் மோடி அவர்களும் அதே போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் ஒரே காரில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஏற்கனவே பிரதமர் மோடி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். பயங்கரவாதம் என்பது நாட்டின் பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கே சவாலாக உள்ளது. பாதுகாப்பு, அமைதி, ஸ்திரத்தன்மை எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் காரணம். இந்த பாதையில் பயங்கரவாதம், பிரிவினைவாதம் ஆகியவை மிகப்பெரிய சவாலாக உள்ளன என சீனாவில் நடைபெற்றக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியிருக்கார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஒரே காரில் பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் சென்றிருப்பது தற்பொழுது உலக அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வெங்கட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.